வணக்கண்ணா. வணக்கம். என்னடா எப்படிடா நடக்குது எல்லா வேலையும்? அண்ணா இந்த சைடு எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிச்சுனா இப்போ நம்ம இந்த சைடுல இருந்து ஒர்க் ஆரம்பிக்க போறோம். இன்னும் வேலை பாக்கி இருக்கடா இங்க? இல்லனா இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் தண்ணி விட வேண்டியிருக்குண்ணா. ஓஹோ. ஹலோ. சொல்லுங்க வக்கீல் சார். காசி சார், உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. என்ன சொல்லுங்க? உங்க குவாரி மேல விக்ரம் பாய் கண்ணு பட்டிருக்கான். ரொம்ப நாளாவே பாத்துக்கிட்டு இருக்காராம். இப்ப சைட்டுக்கு வராராம். யாரா அந்த விக்ரம் பாய்? சிட்டில எந்த வேலை எடுத்தாலும் அவன் பேர் தான் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ரவுடி அவன். அவர் ரவுடி இல்ல காசி, மாஃபியா. மாஃபியா எல்லாருக்கும் டான். அடச்சி மூடு வாய. அது இல்ல காசி, இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பொலிட்டிஷியனும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அதனால எனக்கு என்ன பயப்படணும்ங்கறியா? பயப்பட வேணா காசி, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுன்ற. குவாரி இது இல்லனா வேற ஒண்ணு வாங்கிக்கலாம். ஆனா உயிர் போனா வராது. ஏய், பாமுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுற சாதாரண காசி இல்லடா நான். காசிமேடு காசிடா. வர சொல்றா அவன. இவன் பேர் தான் டக்கு, டாப் ஷூட்டர். விக்ரம் பாய் கிட்ட கடந்த 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் பேரு ஜாஃபர். இந்தியால ஃபேக் கரன்சி மாத்தணும்னாலும் வெப்பன் சப்ளை நடக்கணும்னாலும் இவன் மூலமா மட்டும்தான் நடக்கும். ஏய் காசி, உனக்கு மரியாதையா சொல்றேன், இந்த குவாரியை என் பேர்ல எழுதி வச்சிரு. இல்லனா தேவலாம் உயிர் இழந்துருவேன். என்ன விட்டுருங்கண்ணா. எனக்கு இப்பதானா கல்யாணம் ஆச்சு. எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்கண்ணா. இந்த குவாரி ஒண்ணுதானா என்னோட சொத்து. பிளீஸ் உங்க காலை பிடிக்கிறேண்ணா. ஏய், இப்படி நான் சொல்லுவேன்னு நினைச்சுக்கிட்டியாடா? இந்த குவாரி என்ன உங்க அப்பன் தாத்தனோடதா உனக்கு எழுதி கொடுக்கறதுக்கு? ஏய் காசி, தப்பு பண்றடா நீ. ஏய், என்ன விட்டுருங்கண்ணா. நீங்க எங்க கையெழுத்து போட சொல்றீங்களா அங்க போட்டு கொடுக்குறேண்ணா. ஏய், கடைசியா உன் குலதெய்வத்தை வேண்டிக்க, ஆயுசாது பெருகும். பாய் கிட்ட பிரச்சனை வச்சா உயிர் போகும். தலைநகரத்தில் லைன் மாஃபியா மீண்டும் உயர்ந்து எழுந்துள்ளது. நெல்லை பகுதியில் இருக்கும் குவாரி மீண்டும் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதை செய்தது விக்ரம் பாய் ஆட்கள் என்பதால் சரியான ஆதாரங்கள் இல்லாமல் கேஸ் பதிவுபட்டுள்ளது. இதை பற்றி சிட்டிக்கு புதிதாக வந்துள்ள கமிஷனர் கூறுவது, அந்த விக்ரம் பாய் அவங்க கூட்டத்தையும் இன்னும் 24 மணி நேரத்துல நாங்க பிடிச்சிருவோம். விக்ரம் பாயோட கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி அடிச்சிருக்கீங்க? மரியாதையா சொன்னா முரண்டு பிடிக்கிறான் பாய். அதனாலதான் அடிச்சு கூட்டு வர வேண்டியதா போச்சு. என்ன டார்லிங், இருந்தாலும் கூப்பிட்டோன்னே வரத்துக்கு இவர் என்ன சாதாரண ஆளா? என்ன கமிஷனர் சார் நின்னுட்டீங்க? உட்காருங்க உட்காருங்க. ஏய், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ரா, ட்ரைண்டர் ஜார்காண்ட். பாருங்க கமிஷனர் சார், இந்த ஜென்மத்துல நம்ப முடியாத ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு மனுஷன் லைஃப்ல முன்னேறதுக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். சொல்றத கவனமா கேளுங்க. ஒரு 10th கிளாஸ் பையன் இருக்கான்னு வைங்க, அவனோட லட்சியம் என்னமா இருக்கும்? எக்ஸாம்ல ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்ன்றதுதான். வாலிபா வயசுல இருக்க பையனுக்கு என்ன ஆசை இருக்கும்? நல்ல அழகான பொண்ணு பொண்டாட்டிய வரணும் தான் ஆசை இருக்கும். உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர் ஆகணும் தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்கு, உலகத்திலேயே பெரிய டான் ஆகணும்னு. ஹாப்பியா நான் என் பாட்டுக்கு 3 கொலை 4 ரேப்புன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தா
உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசர் நாய் பண்ணி மாதிரி குறுக்க வரீங்க. நீ குறுக்க வராம இருக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏய், டேக் இட். டேய், நீ கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு அரசியல்வாதிங்க இருக்காங்க, வேற போலீஸ்காரங்க இருக்காங்க. என்ன மாதிரி சின்சியர் ஆபீசர் இருக்க மாட்டாங்கடா. நீ சொல்றதுக்குலாம் வாலாட்டுறதுக்கு நான் உன வீட்டை நாய் இல்லடா, உன்னை கொன்றுவேன். இது என்னடா மரியாதையா பெரிய மனுஷன்னு உட்கார வச்சு பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நாய பேயன்னு கொன்றுவன்றா? இது இவன் தப்பு இல்லடா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டிருக்க எல்லாரோட தப்பு. சின்சியாரிட்டின்னு வானுங்க. நாங்க வாழ வேண்டாமா? இங்க பாருங்க எஸ்ஐ சார், உங்க ஆளு ஜாப்ல சின்சியாரிட்டியா இருந்தா மேல போயிட்டாரு. ஏய், தூக்கிட்டு போங்கடா அவனை. பிரேக்கிங் நியூஸ். சாலை விபத்தில் மரணம் அடைந்த கமிஷனர். இன்னைக்கு புதிதாக வந்த கமிஷனர் சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். இந்த விசாரணையை உடனடியாக முடிக்கும்படி, அதுவும் விரைந்து விசாரணையை முடிக்கும்படி உள்துறை அமைச்சகத்துக்கு ஆணையிட்டு. இந்த விக்ரம் பாய் வரவன்லாம் கொண்டுகிட்டு இருந்தா நம்ம நிலமல என்னதான் ஆகும்? அவன் என்ன பெரிய ஆளா? ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. அதே மாதிரி அவனோட ஆட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க ஒருத்தர் இருப்பான். செக். மாட்னா இதுல வாங்கடா. ஏண்டி எங்க மேலே ரிப்போர்ட் பண்றியா நீ? அடி ஆத்தாடி, மாட்டிக்கிட்டால இவ. இப்ப இவளை எப்படி காப்பாத்துறது? இப்ப யார் இவனை வந்து காப்பாத்த போறா? ஏய், வழி விடுங்கப்பா. காலங்காத்தால எவங்கிட்ட பிரச்சனை பண்ண? இவ்வளவு பேர் உன்னை துரத்துறானுங்க. அந்த விக்ரம் பாய தான். உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்லடி. டேய், எங்கடா போனாவா? எங்க போயிருக்கான்னு தெரியலையா? ஏண்டி என்கிட்ட சொல்லாமலே வந்துட்ட? உனக்கு தெரியாம ப்ரொமோஷன் வாங்கலான்னு தான். அந்த விக்ரம் பாய்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இதுல நான் ஷூட் பண்ணிட்டேன். எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எங்க குடு பார்க்கலாம். நான் கொடுக்க மாட்டேன். ஏய், சீக்கிரம் போயிடலாம். வாடா. ஏய், நில்லுங்க. ஏய், வாடா. ஏய், நில்லு. ஏய். வா. ஏய், நில்றா டேய். நீ அந்த பக்கம் போடா. ஏய், என் கூட வாங்கடா. எவன்டா அது நம்மள பைத்தியம் பிடிக்க வைக்கிறான்? இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுடா. டேய், இன்னும் எத்தனை பேரா இருக்கீங்க நீங்க? போடா. போ. ஏய், ஓடு. போ. ஏய், நீ வேறயா? ஓடு. நிக்காத, ஓடு. போடா. உன்ன இல்ல. வா, ஓடிடலாம். ஐயோ, இங்க வேற ரெண்டு பேர் வரானுங்க. மாட்டிங்கடா. வா. பிச்சு சூப்பரா இருக்கு. வாங்கடா இப்போ. நல்லா மாட்டடா. இனியாவ தப்பிக்க முடியாது. ஹாய் மச்சான். ஹாய். ஹலோ. வாழ்த்துக்கள் மச்சான், எப்படியோ ப்ரமோஷன் வாங்கிட்ட. அது எல்லாமே என்னால தான் நடந்துச்சு. எனக்கு கூட நீ வாழ்த்து சொல்லணும்டா. எதுக்குடா? உனக்கு தெரியாதுல்ல, நம்ம ஆளுக்கு அவங்க முறை பொண்ணோட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த உலகத்துல எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும், என்ன தவிர. என்னது? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த முட்டாளுக்கு புரியவே ஓகேடா. பைடா. பாய் சொப்னா. Bye. பாய். டேய் மாமா, நம்ம கல்யாணம் எப்போடா? ஆஹா, நீ இப்படி கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி சொப்னா?
செக்கச்ச வந்த செர்ரி பழமே சிறுசா கடிச்சுக்கவா. எல்லாம் உனக்கு தாண்டா மச்சான், மெதுவா பறிச்சுக்கவா. செவ்வந்தி பூவ போல சிரிக்காதே பக்கம் வந்து, உனக்காக பூத்தவள் நானே, என்னை அள்ளி கட்டிக்கவாடா. வருவேனே கட்டி புடிச்சு வாலிபம் முறுக்க ஏத்திக்கலாமே. திலு திலு திலுவனு நெஞ்சில் வந்து சிக்கிறதன்னாலே, திகு திகு திகுவனு நீயும் தண்ணில் தீயை மூட்டாதே. செக்கச்ச வந்த செர்ரி பழமே சிறுசா கடிச்சுக்கவா. எல்லாம் உனக்கு தாண்டா மச்சான், மெதுவா பறிச்சுக்கவா. கற்பனை கெட்டா கலை நீயா, பெருங்காவியமான மலை நீயா, சந்தன மரத்தில் செதுக்கி வைத்த சித்தன வாசல் சிலை நீயா. மன்மதன் பெற்ற மகன் நீயா, என் மனதில் பாயும் மத நீரா, சித்தி போல என்னை செதுக்கும் சேர நாட்டு ஒளி நீயா. சித்திர பெண்ணே உன்னாலே என் நித்திரையாவும் கெடுக்காதே, வயசு திமிரை நீ காட்டி என்னை வளர்ச்சி போட பார்க்காதே. தயங்காதே அருகில் வாடா, தடையேதும் இல்லை வாடா. நீ பாட்டுக்கு நீதான் போடி, நான் வந்தா நடந்துருமேது. வருங்கால தேவதை உன்னை நெஞ்சில் வைத்து காப்பேன் தானே. திலு திலு திலுவனு நெஞ்சில் வந்து சிக்கிறதன்னாலே, திகு திகு திகுவென நீயும் தண்ணி தீயை மூட்டாதே. செக்கச்ச வந்த செர்ரி பழமே சிறுசா கடிச்சுக்கவா. எல்லாம் உனக்கு தாண்டா மச்சான், மெதுவா பறிச்சுக்கவா. நீதான் வந்தாலும் அடி குப்புனு கண்ணில் வேக்குதடி, வெள்ளன நடந்து போகையிலே மனமோகம் கூடுதடி. எப்படி என்ன சொன்னாலோ, நீ எட்டு தப்பா சிரிச்சாலோ, தப்பது செய்ய மாட்டேன்டா, நீ தாங்க மாட்டேடா. அருகே அருகே நீ வாவா, என் ஆசை தீர்க்க நீ வாவா, கட்டி அணைச்சி நீதானே புது கரன்சி முத்தம் தரவாவா. தரமாட்டேன் போடா போடா, விடமாட்டேன் நீதா நீதா. வா 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 வயசு பெண்ணே, வயக்காட்டில் தனியே என்ன, மனசுக்குள் உன்னை வச்சு காதல் செய்யும் மன்மதனானே. சிக்கிறதனாலே, திகு திகு திகுவனு நீயும் தண்ணி தீயை மூட்டாதே. செக்கச்ச வந்த செர்ரி பழமே சிறுசா கடிச்சுக்கவா. எல்லாம் உனக்கு தாண்டா மச்சான், மெதுவா பறிச்சுக்கவா. அந்த குவாரி மேட்டரை கிளியர் பண்ணுங்க. வணக்கம் பாய். மினிஸ்டர் சார் உட்காருங்க. என்ன மினிஸ்டர் சார் இந்த பக்கம்? என் பொண்ணு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓ கங்க்ராட்ஸ். உங்க பொண்ணு பேர்ல குவாரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ரங்கா, பேப்பர்ஸ். ஓ, தேங்க்யூ வெரி மச். உனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை இருக்கும் போது பறிச்சு கொடுத்த. என்னடா இந்த பக்கம்? வணக்கம் பாய். வணக்கம் சொல்லு. நீங்க கேட்ட வெப்பன்ஸ் வந்துருச்சு. எந்த இடத்துல டம்ப் பண்ணோம்? டக்லோ. பாய் என்ன சொல்றாரு? சரக்க குடனுக்கு ஷிஃப்ட் பண்ண. ஆமா, ஷமீரங்க. நம்ம குவாரியில் தானே இருக்கேன். என்னாச்சுடா? அண்ணா, ஒரு பையன் நம்ம மேல கை வச்சிட்டானா. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அது இல்லண்ணா. பயமுறா. நான் அங்க வர எல்லாரும் அங்கேயே இருக்க. ஏய், பார்த்து சரியா பண்றா. அந்த 2 பேரும் கிடைச்சானுங்கன்னா செத்தானுங்க என் கையிலே. ஏய் நில்லுங்க. யாரா நீங்க? ஒருத்தனை போட்டு தள்ளணும். ஒரு நிமிஷம் இரு. சரி வாங்க. அண்ணா, யாரையோ போடணுமா? ₹1,00,000 ஆகும். 2 லட்சம் வாங்கிக்கோ. நீ கொள்ள வேண்டிய போட்டோ என்கிட்ட கொடு. எப்ப வேலை முடியும்? வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்ணுவோம். நீங்க போங்க. சரி சரி, கிளம்பு கிளம்பு.
அண்ணா போட்டாண்ணே. ஏய் யாரா நீங்க? என்ன கொடுறதுக்கு என்கிட்டயே பணத்தை கொடுக்குறீங்க? ஏண்டா எங்க கிட்ட அமௌண்ட் கொடுத்து எங்களே போட சொல்றியா? தைரியங்கிறது உங்க ரவுடித்தனத்துக்கு ஃப்ரெண்ட் நினைச்சியாடா? அது பிறக்கும் போதே உடம்போட ஒட்டி இருக்கணும். அவனை கொல்றா. டேய் எங்க கூட வந்துட்டு எங்களுக்கே துரோகம் பண்றல. கெட்டவனை போட்டு தள்ளுறது பாரதத்துல கிருஷ்ணன் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருச்சுடா. இந்த யுகத்துல மோசம் பண்றவனே இருக்க கூடாதுடா. மோசம் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. டேய் சுத்தி இருக்க எவனும் டேய் டேன்னு கத்தாதீங்கடா. சவுண்ட் கொடுக்கணும்னா என்ன மாதிரி சாலிடா இருக்கணும். ஏய் வாடா வாடா வாடா. டேய் முஸ்தாப், டேய் டேய் என்னடா, டேய் முஸ்தாப், டேய், எந்திரா, எந்திரா. டேய். டேய் டேய் ராகுல். டேய், என்னடா ராகுல், எந்திரா, எந்திரா, டேய். என்னடா ஆச்சு? டேய் சமீர் எங்க பாரு. சமீர் 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 எந்திரா. சமீர் சமீர் சமீர். அண்ணா செத்து போயிட்டானா? பைக்கு ஃபோன் பண்ணுவோண்ணா. டேய் பாய்க்கு போன் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும். முதல்ல சமீரை கொண்டது யாரும் தெரிஞ்சுக்கணும். எங்கடா இருக்க நீ? Ladies and gentlemen, boys and girls and all the fans, here comes the Power King, and we call him Gabbar Singh. நீ பாட்டுங்கடா. டேய் அண்ணன்டா, பவர் ஸ்டார் பவர் கல்யாண் அண்ணன்டா. அண்ணன் பேரை யூஸ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. அது எனக்கு இல்ல. நிறுத்துங்கடா. அவர் ஃபேன்ஸ்னா நாங்க தேவைப்பட்டா உயிரையே கொடுப்போம். அவர் பேர் யூஸ் பண்றது தப்பானா? பேரை யூஸ் பண்றதுல தப்பே இல்ல. ஸ்டார்ட் பண்ணுங்கடா. And we call him Gabbar Singh. அடே லிக்கர் சிங்கோட ஃபோபியோ எழுதிக்கோடா. சரக்கு சூப்பரா இருக்குது. குருவே எங்களுக்கு கூட அடிங்க ஒய்யால சொன்னபடி செய்யுங்கடா. எனக்கு தண்ணி இல்ல. குரு, நம்ம டூப்ளிகேட் போலீஸ் ஆச்சே, நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குமாண்ணே? குட் கொஸ்டின். இந்தியாவுல போலீஸ்காரன் பணம் கேட்டானா கொடுக்க மாட்டேன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஒருத்தன் 50 கொடுப்பான், ஒருத்தன் 100 கொடுப்பான், வேற ஒருத்தன் 500 கொடுப்பான். ஃபைனலா எவனா இருந்தாலும் கொடுத்துதான் ஆகணும். நம்ம இந்தியாவில கரன்சி மாறாத வரைக்கும் பணம் கம்பல்சரி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கடா.
நானே வரேன். ஓகே ஓகே. ஏய் ஆர்சி புக் லைசென்ஸ்ல எடுங்கடா சார், சார், எடுங்கடா கண்டிப்பா சார், எடுங்கடா. சார், கொடுங்க சார். சார், ஏய் குட்ரா சார், license கொடுங்க சார். சார், please சார், சார். போ சார், கொடுங்க கிளம்பு சார். ஏய், என்னதான் கூப்பிட்டுருக்க அப்படின்னா என்ன அவளுக்கு தெரிஞ்சிருக்குது. அது சரி, அந்த பொண்ணு என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்குது? இவ்வளவு அழகானவரை முன்னாடி வச்சுக்கிட்டு வேற ஆளை எப்படி சார் கூப்பிடும்? எஸ் சார். சரியா ஞாபகப்படுத்தினேன். 407 ஐ லவ் யூ. அண்ணா இந்த ஸ்டைல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கணும். அந்த பொண்ணு போயிட்டு போது வாங்கண்ணே. ஐயோ ப்ளீஸ் கம் ஆன், இன்னைக்கு மாட்னடா. ஏய் இங்கே வா. உன்ன இங்க வேண்டாம், பப்ளிக் பிளேஸ்ல ரூம் போட்டு வச்சுக்கலாம். ரூம். அவளுடைய ராவுகள் ஞாபகத்துக்கு வருது. என்னாச்சு? தள்ளி விட்டாளா? இல்ல இல்ல, நான் தான் ரனிலேயே குதிச்சிட்டேன். அப்படி தெரியலையே. சரி பணம் எங்க? அடிச்சிட்டு போயிட்டாளா? டேய், நானே கூட்டேன்டா எடுத்துட்டு போக சொல்லி. எதுக்கு? நைட்ல வர சொன்னா. இத நான் நம்ப மாட்டேன். உன்னால சாத்தியம்டா. சாரி அண்ணா அண்ணா எங்களையும் கூட்டு போனா ப்ளீஸ் அண்ணா ஒரே ஒரு வாட்டி அதான கிரிக்கெட் கிரவுண்டாடா 11 பேர் போய் ஆடுறதுக்கு. சிங்கிள் கிரவுண்ட், சிங்கிள் பேட்ஸ்மேன் கிரவுண்ட். அதனால நான் ஒருத்தன் தான் போவேன். யாரு வேணும்? பாயை பார்க்கணும். பாய் பிஸியா இருக்காரு. நம்ம ஆளுங்க தான், பரவாயில்ல, கூட்டிட்டு போ. வாங்க. வணக்கம் பாய். வணக்கம் பாய். வாங்க. பாய், அந்த எக்ஸ் மினிஸ்டர் போடணும் பாய். என்ன மேட்டர்? எங்க பார்ட்டியை எங்க பார்த்தாலும் அதிகமா விமர்சனம் பண்றான் பாய். பாய், இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்கங்க. பாய், சங்கர் சார் லைன்ல இருக்காரு. சொல்லுங்க சங்கர்ஜி. நம்ம ஆளுங்க சொன்னாங்கல்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் பாய். ஏய், சொன்னல, டோன்ட் இரிட்டேட் மீ. செய்யற. நாளானைக்கு அவனோட பார்ட்டி மீட்டிங் இருக்கு. அதை முடிஞ்ச உடனே அவனை போட்டு தள்ளணும். ஓகே டோனி. பாய். அந்த எக்ஸ் மினிஸ்டர் டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுடா. டெல்லி கேஸ் முடிஞ்ச உடனே முடிச்சிடு. சரிங்க பாய். ஹலோ. டேய் எங்கடா இருக்க? வந்துட்டியாடா நம்ம ஸ்பாட்டுக்கு? வர இரு. அங்கே இரு, வரேன். ஏண்டா உங்களுக்கு நிக்கிறதுக்கு வர இடம் இல்லையா? உன்னை கொல்றதுக்கு நிக்கிறோம்டா. யாரா நீங்க? உனக்கு இன்னைக்கு கொள்ளி வைக்க வந்திருக்கோண்டா. தகுலு,
எங்களை ஏமாத்தி கொல்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாதுடா. கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு முதல்ல சாகறதுக்கு தைரியம் இருக்கணும்டா. அது எங்க கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருந்தா வாங்கடா. போட்டு தள்ளுங்கடா. என்ன கொன்னுட்டு நீங்க எங்க தப்பிச்சு போக முடியாதுடா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. விக்ரம் பாயோட ஆளுடா. அதனால உன்னை கொல்லுவேன். வணக்கம். அண்ணா ஷமீர் எங்க? ஷமீரா இப்போ வந்துருவான், வெளியே போயிருக்கான். ஹலோ பாய், நான் எஸ்ஐ பேசுறேன் பாய். கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி பாருங்க. எதுக்கு? அது அது நீங்க ஆன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும் பாய். டேய் டிவி ஆன் பண்ணு. மாஃபியா கேங் விக்ரம் பாயோட ரைட் அண்ட் டோனி இறந்து விட்டார். இதை பற்றிய செய்தியை விரிவாக கூறுவதற்காக எங்கள் செய்தியாளர் விமலா காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க விமலா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு சொல்ல முடியுமா? கொன்னது ஆளுங்களை கொன்னது யாரா? போங்கடா. சரிங்க பாய். பாய் ஷமீர் எங்க இருக்கான்னு தெரியல பாய். ஏய் ஏய் என்னாச்சுடா? சமீர் செத்துறான் பாய். ஏன்டா அது முன்னாடியே சொல்லல? உங்க மேல இருக்கிற பயத்துல சொல்லல பாய். ஆயிரக்கணக்கான நில அபகரிப்பு சம்பந்தப்பட்ட இந்த சமீரை கல்குவாரிகளுக்கு நடுவே பிணமாக விக்ரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். பாயோட ஆளை யாரா கொண்டது? அட பாய். மினிஸ்டர், சிட்டில என்ன நடக்குது? என்னடா புடுங்குறீங்க நீங்களா? பாய் அது மூடு. அன்னைக்கு சமீர், இன்னைக்கு டோனி. எதுக்குடா இருக்கு உன் கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம்? என் ஆளுங்க எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. எவன் கொன்னதுன்னு எனக்கு தெரியணும், இல்லனா நீ செத்துருவ. இவன் ஒரு முட்டாள். எவனோ ஒருத்தன் இவனோட ஆளை கொண்டிருக்கா. இவன் என்னடானா என்ன கொண்டுருவாங்கிறான். என்ன பண்றதுடா பிஏ? உங்க போலீஸ் பவர் யூஸ் பண்ணலாம் சார். சரியான ஐடியா கொடுத்துடா. என்னையா டிஜிபி, நீயும் போலீஸ்காரங்களும் என்ன அப்படிங்கிட்டு இருக்கீங்க? சிட்டில தினமும் ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு இருக்கான். என்ன நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சார் அது வந்து சொல்லு. என்னாச்சுன்னா ஓசில வந்ததுன்னு சொல்லி ஏசிலியா தூங்கிட்டு இருக்கல. மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. நகரத்தில் நடக்கும் கொலைகளை பற்றி ஆலோசிக்க சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் ஹோம் மினிஸ்டர். சார் இன்டெலிஜென்சி ரிப்போர்ட் சார். நாம போற வழியில டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கான் சார். அந்த அட்டாக் அப்புறம் பார்க்கலாம்டா, முதல்ல இந்த அட்டாக்க பாரு. கூட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதை நாம் லைவில் காணலாம். சார், அடுத்தடுத்த கொலைனால சட்டம் முழுவதும் கெட்டு போயிருக்கு. அதுக்கு உங்களோட பதில்? மேலும் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். இதுவரைக்கும் நடந்த கொலையை பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார்? ஏற்கனவே இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. கொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மேல் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சிபிஐ இடம் கேஸை ஒப்படைத்தது மாநில அரசு. ஹலோ சிவாஜி, எங்க இருக்கீங்க? மினிஸ்டருக்கு செக்யூரிட்டியா வந்துட்டு இருக்கேன் சார். ஓகே. அந்த கொலை கேஸ்க்காக டெல்லில இருந்து ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க, ஓகேவா? ஓகே சார். இப்ப வரைக்கும் எங்களால எதுவுமே புடுங்க முடியல. இப்ப வரப்போறோம் என்ன புடுங்க போறோம்னு தெரியல.
ஏய் போலீஸ், துப்பாக்கி இருக்கு வராத, இல்லன்னா இவரை ஷூட் பண்ணிடுவேன். என்னப்பா தம்பி, அவங்க சொன்னபடி செய்யு. பார்த்துட்டே நின்னுகிட்டு இருக்க, என்ன கொண்டதுக்கு அப்புறம் தான் கீழே போடுவியா என்ன? டோன்ட் ஷூட். வாங்க சார் போலாம். போலீஸ்னா பப்ளிக் சர்வெண்ட்னு மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் பொலிட்டிக்கல் செக்யூரிட்டியை என்ன மாத்தி விட்டுட்டாங்க சார். ஒருவேளை எங்க கைகள்ல நாங்க வளையல போட்டுக்கிட்டு இருந்திருந்தோம்னா உங்க வீட்டுல வளையல்களை உடைக்க வேண்டியிருக்கும் சார். நீங்க பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு அசம்பிளிக்கு ஹாப்பியா போறீங்கன்னா உங்க ஃப்ரண்ட் சீட்ல போலீஸ்காரன் இருக்கிறதுனால தான் சார். ஃபைனலி ஒன் திங் சார், போலீஸுங்கிறவங்க பொலிட்டிக்கல் செக்யூரிட்டி இல்லை சார், பப்ளிக் செக்யூரிட்டி சார். நீங்க கூட அந்த பப்ளிக்ல ஒருத்தர் தான் சார். டேக் கேர் சார். சார் சார் சார், உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல சார்? நோ 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 நோ. யார் அவரு? புதுசா வந்திருக்க ஆபீசர் சார், அலெக்சாண்டர். குட் மார்னிங் சார், நான் சிவாஜி சார். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் நீங்க தானே எம்பியோட டாக்டரை கிட்னாப்பில் இருந்து சேவ் பண்ணது? எஸ் சார். நைஸ் மீட்டிங் யூ சார். இதான் சார் எங்க ஹாய். ஹாய் சைத்தன்யா சார். விக்ரம் சார். ஹரி சார். ராஜா சார். ஓகே பாய்ஸ், பி அலர்ட். திஸ் இஸ் கேஸ் ஃபைல் சார். டீடைல்ஸ் இதுல இருக்கு சார். விக்ரம் பாய் ஆக்டிவிட்டீஸ் இங்க ஏதாவது இருக்கா? சார் விக்ரம் சாரோட லைஃப் ஸ்டார்ட் ஆனது ஹைதராபாத்ல தான் சார். லோக்கல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸோட ஃபுல் சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கு சார். சார் இப்ப விக்ரம் சென்னையில் தான் சார் இருக்கான். இங்க அவரோட பிசினஸ் டோனி சமீர் தான் சார் பாத்துக்கிறாங்க. விக்ரம் பாய்க்கு லோக்கல்ல ஆப்போசிட் கேங் லீடர் யாரு? காதர் சார். ஆனா ரீசெண்டா விக்ரம் பாய் காதரை கொன்னுட்டார் சார். டெட் பாடிஸ் எங்க கிடைச்சது? ஷமீர் டெட் பாடி செல்லப்பள்ளி குவாரி பக்கத்துல, டோனி டெட் பாடி சிட்டி லிமிட்டுக்கு அவுட் சைட்ல. ஓகே, நான் கொஞ்சம் அந்த டெத் ஸ்பாட்டை பார்க்கணும். எஸ் சார். சாரிம்மா, அப்புறமா கால் பண்றேன். அடா, இப்போ வரைக்கும் நம்ம செஞ்ச கொலைகளை விசாரிக்க கவர்மெண்ட் சிபிஐ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கல்ல, இனிமேல இருந்து நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. அது மட்டும் இல்ல, அந்த விக்ரம் பாய் அவங்க ஆளும் செத்து போனதுனால அலர்ட் அதிகமாயிடுச்சு. இப்பத்துல இருந்து நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். ரொம்ப நாளா என் மனசுல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கு. நீ எப்படி அந்த விக்ரம் பாய் பேட்ச்ல போய் ஜாயின் பண்ண? இட்ஸ் ஆல் டிட்டர்மினேஷன் அண்ட் பர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் வில் பவர். ஒவ்வொரு மனுஷனுக்கும் லைஃப்ல ஒரு கோல் இருக்கும், அதை அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி இல்லடா. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கலில் விக்ரம் பாய்க்கு ஆப்போசிட் கேங். ஏய், அந்த விக்ரம் பாய் இருக்கானே, என் தம்பியை கொன்னுட்டு எனக்கே ஃபோன் பண்ணிருக்கான்டா. அப்படி இருந்தா அவன் தம்பியை நான் கொல்ற வரைக்கும் என் பகை தீராதுடா. ஓகே ஓகேடா. அண்ணா, அவனோட தம்பி ஊர்ல இருந்து கிளம்பிட்டானா? வரட்டும்டா, வரட்டும் வரட்டும் வரட்டும். அவன் சாவ அவனை தேடிக்கிட்டு வர்றான்டா. வாங்கடா. கலில் விக்ரம் பாய் தம்பியை போட்டு தள்ளுறதுக்கு டைம் என்னவோ, விக்ரம் பாய் பேட்ச்ல பிரதாப் வந்து சேர்றதுக்கான நேரமும் அதுதான். நான் வந்ததும் அதே நேரம் தான். ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்தது. சுட்டு தள்ளுங்கடா அவங்கள. ஏய், வாடா வெளிய. என்ன விடுங்கடா. ஏய் விடுங்கடா. உங்க அண்ணனுக்கு போனை போடுறா. ஏய், சாவு 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 சாவு. தேங்க்ஸ் பையா, தேங்க்ஸ் பையா, தேங்க்யூ. யாரா நீ? என்ன ஏன்டா காப்பாத்துன? இதெல்லாம் உன் பிளான் தானே? சொல்றா, சொல்லு. மனுஷனா பிறந்தா ஒருத்தனுக்கு நல்லது பண்ணணுமே தவிர துரோகம் பண்ணக்கூடாது. இதுதான் நான் நம்புற சித்தார்த்தம். இதை நீ நம்பினா நிஜம், அப்படி இல்லைனா அது பொய். ஏய், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். வா, எங்க அண்ணன்கிட்ட கூட்டு போறேன். வா, எங்க அண்ணன்கிட்ட கூட்டு போறேன். அண்ணா, அண்ணா. தம்பி, என்னாச்சு?
என்னாச்சுடா? அந்த கலில் பாய் என்ன மடக்கிட்டானா? டேய், அவன் தம்பிய கொன்னு இன்னும் அவன் திமிரு அடங்கலடா. போட்டுருங்கடா. அவனை ஏற்கனவே போட்டாச்சுனா. போட்டாச்சா? எவன்டா? அந்த டுக்லுனா. டுக்லுவா? ஆமாண்ணா. டுக்லு யாரா? இவன் தான். வா நண்பா. இவனுக்குன்னு யாரும் இல்லையாண்ணா? இவனை நம்ம கூட வச்சுக்கலாமா? அண்ணா. ஏய், இந்த தொழிலுக்கு வரணும்னா உயிர் மேல ஆசை இருக்க கூடாது. சாவுன்னா பயப்படுறவன் சமூகத்துல வாழ தகுதியே இல்லாதவன். ஏய், இது கன். இந்த கன்ல 3 புல்லட்ஸ் இருக்கு. உனக்கு 2 வாய்ப்பு தர. உனக்கு லக் இருந்தா எங்க குரூப்புக்குள்ள, இல்லனா பரியல் கிரவுண்டுக்கு. ஷபாஷ்டா, உனக்கு தைரியம் இருக்கு. நீ இன்னில இருந்து எங்க கேங்ல ஒரு ஆளு. நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுதுடா. டேய், ஃப்ரெண்ட்ஸ்னா பார்ட்டியை மட்டும் ஷேர் பண்றவங்க இல்லடா, ப்ராப்ளம்ஸை கூட ஷேர் பண்ணிக்கணும். அது உனக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும் ஒண்ணுதான். ஏய், மறந்துட்டேன்டா. அஞ்சலி கால் பண்ணிருந்தா. நாளைக்கு அவளோட பர்த்டேடா. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடா. ஆனா நாளைக்கு அவ ஊருக்கு போறாளே. ஹாய் ஹாய். என்ன மேடம் எம்எல்ஏ ரொம்ப கோவமா இருக்காங்க போல. ஐயோ, சாரி சாரி சாரி. அடிபட்டுச்சா? இருக்கட்டும் டி. இந்த பொம்பளைங்களுக்கு காதலும் கோவமும் ஏன் தான் அதிகமா வருதுன்னே தெரியல. விட்ரி, ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேனா. உனக்கே நான் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்குன்னு தெரியும்ல. ஐ லவ் யூ சப்னா. இதான் சார் சமீர் டெட் பாடி கிடைச்ச இடம். ஓகே, இங்க எந்த ஒரு க்ளூஸும் கிடைக்கவே இல்லை சார். அப்படியா? அண்ட் பர்டிகுலரா நம்ம டிபார்ட்மெண்ட்காரங்க க்ளூஸை கொலை நடந்த இடத்துல தான் தேடுவாங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்படின்னா டோனியோட கில்லர் ஆல்ரெடி இந்த இடத்துல எப்போ இருந்தோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவ்வளவு உறுதியா நீங்க எப்படி சார் சொல்றீங்க? சிம்பிள், இங்க பாருங்க. கில்லர் இங்க வெயிட் பண்ணும்போது ஊதி தள்ளின சிகரெட். உண்மையிலேயே ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க சார். அவன் எந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி தான் இருப்பான். அது எங்க 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 பண்ணியிருப்பான்? எஸ், சிசி கேமரா. உங்களுக்கு புலப்படாத இன்னொரு எவிடன்ஸ் சிசி கேமரா ஃபுட்டேஜ். அன்னைக்கு இந்த இடத்துல உண்மையில என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்கும். பிரிங் தட் ஃபுட்டேஜ் இமிடியட்லி. எஸ் சார். இந்த அலெக்சாண்டர் கிட்ட இருந்து அந்த கில்லர் தப்பிக்கவே முடியாது. ஏய், என்ன இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன சாரு ரொம்ப உஷாரா இருக்கீங்க? என்ன அப்படி கேக்குற?
நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சே. பொறுத்து இன்னைக்கு தான் கிரீன் சிக்னலே கொடுத்துருக்க. ஏன் புஜ்ஜி கண்ணா? அப்பா கொஞ்சம் இருங்க. அதெல்லாம் முடியாது. அப்பா கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு எல்லாமே அவசரம் தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு தான் முதல் ராத்திரி நடக்கணும்னு. அது என்னடி, கண்ணை திறந்து பார்த்தா தானே அதுல கிக்கே இருக்கும். நீ என்னன்னா கண்ணை காட்ட சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஐயோ வேண்டாம். அப்படின்னா ஓகே ஓகே. அப்பா நல்ல சகுனம். இப்ப நம்மளோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பாடிச்சலாம். இருங்க. என்னடி? எனக்கு வெளிச்சமும் இருக்கணும், நாம கண்ணையும் மூடிக்கணும். என்ன பண்றது? கேண்டில் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் தலையெழுத்து. ஏய் வாங்கடா. டேய் நல்ல இருட்டுடா. கரண்ட் வேற போயிடுச்சு. கரண்ட் வரதுக்குள்ள காஸ்ட்லியான பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடணும். என்ன கரண்ட் வந்துருச்சு. இப்ப என்னடா பண்றது? குருவே, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பின் டிராப் சைலன்ஸ்ரா. குரு இங்க இருந்து ஆரம்பிக்கலாமே. அட தின்னி பண்டாரோம். என்னடா பண்ற? சேந்தறா. ரூம்ல இருக்கிற எல்லா காஸ்ட்லி சாமானியும் எடுத்து மூட்டை கட்டிக்கங்கடா. இருங்களே, சாப்பிட்டு போயிடுறேன். ஒரு வாய். என்னங்க, நான் ரெடி. நீங்க ரெடியா? உங்களதாங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? வாங்க. நான் ரெடி. இந்த டைம்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. சீக்கிரம் வாங்க. அப்பா சீக்கிரம் வாங்க. உங்க பைசப்ஸ்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். நீங்க வரீங்களா இல்ல நானே வரவா? அப்பா ஆரம்பிங்க. ஏங்க நகையெல்லாம் கழட்டுறீங்க? என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஓஹோ எல்லாம் குத்துனா? சரி சரி. அப்பா மெதுவாங்க. இப்ப கட்டி பிடிச்சுக்கோங்க. டேய் யாரா நீ? நீ யாரா சிவபூஜைல கரடி மாதிரி? யாருங்க இவன்? நீ யாரு? டேய் முதல்ல நீ யாருன்னு சொல்றா. முதல்ல நீ யாருன்னு சொல்றா? நான் இந்த வீட்டோட ஓனரா. நான் அவரோட பொண்டாட்டிடா. ஓ நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா? வாங்க நம்ம ஓடி போயிடலாம். அந்த காரியத்தை கெடுத்துட்டீங்களா? போடா. குட் மார்னிங் சார். இவர் டாக்டர் அர்ஷேந்திர பிரசாத். டோனிக்கும் சமீருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது இவர்தான் சார். ஹலோ சார். ஹாய். நைஸ் டு மீட் யூ. ஹலோ சார். திஸ் இஸ் கேஸ் ரிப்போர்ட். ஓகே சார். ஓகே சார். திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் கேஸ். ரெண்டு கேஸ்லயும் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருந்தது. உடம்புல எந்தெந்த முக்கிய பாகங்கள் இருக்கோ அவன் அதை தான் டார்கெட் பண்ணியிருக்கான். வாட் ஆர் யூ சேயிங் டாக்டர்? ஓப்பனா சொல்லணும்னா பசியோட இருக்கிற சிறுத்தை புலிக்கு ஒரு மான்குட்டி கிடைச்சதுன்னா எப்படி உறுதியோட துரத்தி வேட்டையாடி கொள்ளுமோ அப்படி கொண்டு இருக்கான் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே பாய். இவனுங்களை அந்த அளவுக்கு டார்கெட் பண்ண அந்த வேட்டைக்காரன் யாரா இருப்பான்? எதுக்குடா இங்க வந்திருக்கீங்க? பாய் ஏஐ ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அலெக்சாண்டர். நம்மால் கேஸையும் சேர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது இவர் தான் பாய். எங்க இருந்து வந்திருக்கான்டா இந்த ஆளு? வெளியில இருந்து பாய். ஓகே இவனை ஃபாலோ பண்ணுங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நமக்கு தெரியணும். எப்படி பாய்? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. இன்ஃபர்மேஷன் ஈஸியா கிடைக்கும். ஓகே ஓகே பாய். இவன் கண்கள்ல கிரிமினல்ஸை பிடிக்கணுன்ற நெருப்பு தெரியுது. கண்டாங்கே கண்டாங்கே கண்டி வச்ச பொண்ணு. ஷில்பா மா எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கு போயிட்டு வரமா. உங்க அப்பா உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு.
யாரை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணாரு? யார கேட்கணும்டி? நான் யார கேட்கணும்? சின்ன வயசுல இருந்து உன்னை கேட்டுதான் எல்லாத்தையும் செஞ்சமா? இதுவும் அப்படிதான். எனக்கு இஷ்டம் இல்ல. எப்படி இருக்கும்? இவதான் மாமா பைத்தியம் பிடிச்ச சுத்துறாளே. அம்மா. ஆமாடி. உன் மாமா ஒரு போலீஸ் ஆபீசர். எப்ப யார் கையில மாட்டி சாக போறான்னு தெரியல. இது NRI சம்பந்தம். கோடி கணக்குல சொத்து இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்ப. நீ சரினாலும் சரியில்லைனாலும் குறிச்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் நடக்கும். அப்படி நடந்தா என் பணத்தை தான் நீங்க 2 பேரும் பாப்பீங்க. I love you, மாமா. மாமா. சொல்லு. அப்பா வேற ஒருத்தர் கூட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு மாமா. அப்படியா? உங்களை நான் இப்பவே பார்க்கணும். அப்படினா பார்க்குக்கு வந்துரு. ஏண்டி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண கேன்சல் பண்ணிட்டியாமே? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நல்ல ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டியேடி. எனக்கு என் மாமா மேல பைத்தியக்காரத்தனமா காதல்டி. நான் அவரை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாமா. மாமா, I love you மாமா. I too love you டா. என்னாச்சு? ஏன் பயப்படுற? மாமா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நான் உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அழுவாங்களா? மகத்தை பாரு, அழுது எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்க பாரு, யார் என்ன பண்ணாலும் நம்ம காதல பிரிக்க முடியாது. I love you மாமா. I too love you டா. என்னடா இந்த பஸ் டெய்லி லேட்டாவே வருது. டயத்துக்கு வந்து தொலைக்க மாட்டேங்குது. என்னது இருமலா? இப்படி வாமா. இந்த வயசுல பாப்பாவுக்கு இருமல் வரக்கூடாதே. எல்லாமே கரெக்டா தானே இருக்கே. ப்ராப்ளம் ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்ல. வெதர் ப்ராப்ளத்தால அப்பப்ப சின்ன குழந்தைகளுக்கு இருமல் வரது சகஜம்டா. அதனால தான் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் உயிரே வந்தது. ஒரு டாக்டருக்கு தான் உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியும். ரங்கா, குரு சொன்ன மாதிரி நான் டயலாக்லாம் கரெக்டா சொன்னேன்ல? நல்லா சொன்னடா நீ. டயலாக் எல்லாத்தையும் நான் தான்டா சொன்னேன். இல்ல நான் தான் கரெக்டா சொன்னேன். வேணா போய் கேட்கலாம் வா. சரி வா, போய் கேட்கலாம். ஏமாத்த பாக்குறியா? வா. என்ன சார், அவங்க தான் பேங்க்ல இருக்கிற பணம் கேக்குறியே. குரு, இங்க பாருங்க, மறுபடியும் டயலாக் மறந்துட்டு திட்டுறான். அவங்க பேக்ல இருந்து பணத்தை எடுங்கிற டயலாக் இவன் சொல்லவே இல்ல குரு. நீங்க தானே சொல்ல சொன்னீங்க. போகடா. நம்ம எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டோம்டா. வாடா. குரு இன்னைக்கு நல்லா மாட்டலாம். விடாதீங்க. மாட்டி விட்டாங்களே. ஐயோ எப்படி பாயமா. வாடா. வெட்டினரி டாக்டர்னு சொல்லி ஏமாத்திர வேண்டியதுதான். பாடி இவனுங்க இருக்கானுங்களா? போயிட்டானுங்க. பாடி ஐயோ, என்ன முடியாத. நான் ஏற்கனவே மூட்லதான் இருக்கேன். யாரி வந்திருக்கா? ராஜா வந்திருக்காண்டி. நீதானா? நீ முன்னாடியே வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா லேட்டா வந்திருக்கே. உன்னை இப்ப என்ன பண்றது? எனக்கு உன்னை பார்த்ததும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுதேடா. உங்க போதைக்கு ஊருகையா மாட்டிக்கிட்டா. வாடா. உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு என் கற்பை விட்டுருங்க.
ஆமா நம்ம குரு எங்கடா இருக்காரு? ஆமா, எங்க போனான்னு தெரியலையே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏய், யாராவது இது என்னை உள்ள குரு வாய்ஸ் மாதிரி காப்பாத்துங்க. இருக்குடா. வாடா, போய் பார்க்கலாம். ஐயோ இந்த வீட்டுக்கு எந்த பக்கம் வாசல்னு தெரியலையே. அப்பா. குருவே கதவு திறங்க குருவே. என்ன பண்றீங்க? கதவு திறங்க வெளில குரு. வாங்க, வாங்க. குரு கதவு திறங்க. என்னாச்சு? கதவு கதவு திறங்க. உடைச்சலாமா? சார் சார் குட் மார்னிங் சார். எஸ் சிசி கேமரா ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார். இஸ் தேர் எனி எவிடன்ஸ்? வீடியோ வந்து பாருங்க சார். ஓகே ப்ளே த வீடியோ. ஓ ஷிட். எந்த விதத்துலயும் அவங்க முகம் தெரியாத அளவுக்கு ஹெல்மெட் போட்டிருக்காங்க சார். இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணுங்க சார். அன்னைக்கு காலையில பைக் எந்த ஏரியால பாஸ் ஆச்சோ ரிமைனிங் ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா அந்த கில்லர் யாருங்கிறது நமக்கு தெரிய வந்துரும். இந்த கிளிப்ஸை உடனடியா க்ளூஸ் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். ப்ளீஸ் சென்ட் an email to ஹோம் மினிஸ்டர் ஆல்சோ. சரிங்க ரொம்ப சீக்கிரத்துல கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சொல்லு டக்லோ. நம்ம ஆளுங்களெல்லாம் யார் கொல்றாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. யாரா? அவனை போன்ல சொல்றதுக்கு பதிலா நேர்ல காட்டுறான். வாடா, நான் சொல்ற இடத்துக்கு வா. வரண்டா. ஏய் வண்டி ஏறா. வாடா போலாம். சொல்லு சப்னா. அந்த மல்லேஷோட சாப்டர் சம்பந்தமா ஃபுல் எபிசோட் ரெடியா இருக்கு. ஆனா அவனோட பேக்ரவுண்ட் ரொம்ப க்ரூயலா இருக்கு. சோ ஜாக்கிரதையா இரு. செத்துருவோன்னு தெரிஞ்சு பயப்படுறவன் கோழை, செத்துருவோன்னு தெரிஞ்சும் போர் புரியறவன் தான் மாவீரன். ஏய் யாரா நீங்க? 5 நிமிஷத்துல சாக போற உங்களுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சு என்னடா பண்ண போறீங்க? எங்க ஆளுங்களை சாகடிச்சது நீங்கதான். நீ ஒரு ஆம்பளையா இருந்தா ஹெல்மெட் எடுங்கடா. ஒரு முறை எங்களை பார்த்துட்டேன்னா அடுத்த நிமிஷம் உன்னால எங்களை திரும்ப பார்க்க முடியாதுடா. உன்னை கொண்டு உன் சமாதி மேல டான்ஸ் ஆகணும்ன்ற ஆசை என்னை எழுப்புதுடா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து உங்க மேல டவுட் இருந்ததுடா. என்ன நீ இப்ப சந்தேகப்பட்டதுனால தான்டா சாகவே போற. ஏய் போடுங்கடா. பாய்க்கு நீங்க தானே தெரிஞ்சா உங்களை விட மாட்டாரா. பாய் கடவுளாவே இருந்தாலும் ஒரு அம்மா வயித்துல இருந்தாண்டா பிறந்திருப்பா. எதுக்கு கொல்றீங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சுடா. நாங்க யாரு? இந்த ரவுடிங்களை எதுக்காக கொல்றோம்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற நாங்க இப்படி மனுஷங்களை கொல்றது உங்க பார்வைக்கு புதுசா இருக்கலாம். ஆனா எங்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் எதிர்பாராத விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க எடுத்த முடிவு மொத்தமா எங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. நாங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க எங்களுடைய வேதனையை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் எங்களை ஏமாத்தி ஜெயிக்கிறத விட தில்லு இருந்து எங்க கூட போட்டி போடுறா. 20,000 என்னோட பெட். சீப்பா 20,000 என்னடா? 50,000. தில் இருந்தா வாடா. ரெடியா? 1 lakh மை பெட்.
இந்த 1 லட்சம் என் பெட் ரெடியா நீ? Now the bet is 2 lakhs. Let's start the race. Yes. Congrats, Pradap. ஹலோ. டேய், அந்த ரவி உன் பேர்ல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்டா. உடனே வரேன்டா. சார், நாளுக்குலாம் இந்த பிரதாப்போட தொல்லை அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது சார். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். டேய் பிரதாப், வேண்டாண்டா. டேய். ஏண்டா, பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னியாடா? போய் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடு. உன் மண்டையை இப்ப உடைக்கிறேன். டேய், விட்றா அவனை. வா இங்க. இந்த வாட்டி மண்டையை உடைச்சு அடுத்த வாட்டி தலை எடுத்துருவேன்டா. ஏய், உனக்கு என்ன ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்ப பார்த்தாலும் சண்டை தானா? கரியரை கெடுத்துக்காத. வா வா, கிளாஸுக்கு போலாம். ஹே அர்ஜுன், என்னாச்சுடா? என்னாச்சுடா? இந்த தடவையும் போட்டுக்குச்சு. புதுசா ஏதாவது சொல்லு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. அப்படியா?
குடிங்க சித்தப்பா. என்ன சித்தப்பனும் மகனும் சேர்ந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அர்ஜுனுக்கு பசிக்குதுன்னு சொன்னானா, அதான் கொஞ்சம் பால் கலக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டே இருக்கியா? குடிடா. ஆமாக்கா. அப்படியா? ராத்திரி பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள இவனுக்கு பசிக்குதா? உங்க ரெண்டு பேரையும் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இரு வர இரு, உன்னை விட மாட்டேன். இப்ப எப்படி போவீங்க? உங்களை என்ன சித்தப்பா, சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் இப்படி காஃபி சாப்பிடுறீங்களே? என்ன செய்ய சொல்றமா, உண்டி கட்ட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மா, உன் சந்தோஷத்துக்காகவாது நான் விட்டுறேம்மா. அதுக்கு சொல்லல சித்தப்பா, உங்க ஆரோக்கியத்துக்காக தானே சொல்றேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு. சரி குடிங்க. தேங்க்யூ. நீ என்னடா, நீ என்ன நிஜமா சொல்லு, நீ எங்க போயிருந்த? சொல்லுங்கறல, சொல்லுடா. ஏய் ஸ்வப்னா, அந்த ராஜேஷ் ரூபாக்கு கை கொடுத்துட்டானடி. அப்படியா? ஆமாண்டி. எங்க இருக்கறாங்க அவங்களா? கிரவுண்ட்ல இருக்காங்கடி. மாமா, என்னடா ரூபா ராஜேஷ்க்கு கை கொடுத்தாளாண்டா. வாடா மாமா. டீ மச்சான், டென்ஷனா இருக்குடா. என்ன நடந்தாலும் நீ தான் மச்சான் பாத்துக்கணும். டேய், அவன் மேல தானே தப்பு. என்னடி, ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி, ரொம்ப டென்ஷனா இருக்கு. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கல, நான் போய் பேசுறேன். சைலன்ஸ். நம்ம காலேஜ்ல லவ் பஞ்சாயத்து வெறும் லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. இந்த லவ் பஞ்சாயத்துன்ற நிறுவனத்தை நிரூபிக்க இத 4 வருஷமா வெற்றிகரமா நடத்திட்டு வர நம்ம ஆஷா ஜோதிடருக்கு நம்ம லவ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சிட்டிபா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க. எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. சொல்யூஷனை. வணக்கம் சார். வணக்கம், உட்காரு. என்ன உட்காரு, கேளு. ஏன் ராஜேஷ், அந்த பொண்ணு ஏன் ஏமாத்த பாக்குற? இதே கேள்வியே நீங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்கலாம்ல. எப்பவும் பசங்க தான் தப்பு பண்றான்னு பேசுறீங்க. தப்பு பண்றதவன், ஆனா ஹரிச்சந்திரன் கண்ண மாதிரி பேசுறான் பாரு. வாயை மூட்டு போடா. நீங்களா என்ன சத்யவதி சிஸ்டர்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்கால பார்த்தா உங்களுக்கு என்ன இழிச்சவன் மாதிரி தெரியறானா? இருக்கிறதெல்லாம் சுரண்டி இருக்கீங்க. தெரியாம பசங்க செல் நம்பர் கொடுத்துட்டா அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை மொத்தமும் நாசம் ஆயிடும். நீயும் பாத்துட்டு இருக்கிய பரதேவதை, இன்னும் என்னத்தை சுருட்ட போறீங்க? டயல்டு கால், மிஸ்டு கால், ரிசீவ்டு கால், கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால், ட்ரங்க் கால்னு கொல்றீங்களேடி. செல்லு கிடைச்சிட்டா போதுமே, சிம் வெடிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்களே. டேய், நீங்க எல்லாம் வெறும் பேசுறதுக்கு தான்டா லாய்க்கு. சட்டம் மாத்துறதுக்குள்ள சிம் கார்டு கூட மாத்துவீங்களேடா. இவ பர்த்டே பார்ட்டிக்காக தங்க மாதிரி வச்சிருந்த பைக்க கூட வித்துட்டாண்டி. இவன் கூட வெளிய போறதுக்காக இவ அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு போய் சொல்லிருக்கா தெரியுமா? அதெல்லாம் வேணாம் பிரசிடென்ட். எங்க ஆளுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. எங்க ரூபா உங்க ஆளுக்கு கொடுத்த எவ்வளோடி? 100 ஹக் 100 கிஸ். 100 ஹக் 100 கிஸ்க்கு எல்லாம் சரியா போச்சு. இல்ல 80 கிஸ் தான் கொடுத்தா. இப்ப பிரச்சனை அது இல்ல. ரொம்ப தெளிவாயிட்டீங்கடி. பணத்துக்கு கிஸ் சரியா போச்சா? ஏய், இதுக்கு மேல பேசினா மரியாதை கெட்டு போய்டும். ஓடி ஒல்லி குச்சி. போடா லூஸ் பையன். மூஞ்ச பாரு. போடா பைத்தியக்கார. அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிறேன். போடா. ஏய், உன்னை விட மாட்டேன் நீ. பேசனா வாய் உடைச்சிடுவேன். விடுங்கடா என்ன. ஏய், இதுக்கு மேல ஏதோ பேசினா போலீஸ் கூப்பிடுவேன். ஏய், விடுங்கடா என்ன. விடுங்கடி. அவனை என்ன பண்ணிட்டு வரேன் பாரு. கையில கடச்ச. நிறுத்துங்கடா. நீங்க இங்க வந்தது அவங்கள சேர்த்து வைக்கவா இல்ல பிரிச்சு வைக்கிறதுக்கா? 4 டைம்ஸ் நான் இங்க பிரசிடென்ட் ஆயிருக்கேன். அவங்களுக்கு என்ன நியாயம் வேணுமோ அவங்களே கேட்போம். ராஜேஷ். ஏய், எங்கடா அவன்? ஏய், ரூபா, அவங்க ரெண்டு பேரும் எங்கடி போனாங்க? ரூபா, எங்கடி போன?
சாரிடி தங்கம், என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிடுறா, நான் தான் உன்னை திட்டுன, நான் தான் சாரி இல்ல கேட்கணும். இல்ல, நான் தான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. சுச்சு சுச்சு சுச்சு. பாத்தீங்கல்ல, இந்த லவ் சிட்டி பாபு கிட்ட வந்தா போதும், லவர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா நியாயம் கிடைக்கும்னு இன்னொரு தடவை நிரூபணமாயிருக்கு. போடி போடா. டேய் எங்களையே அசிங்கப்படுத்துற லவ் பண்ண. டேய் நில்றா நில்றா டேய். அப்படி ஒண்ணும் இல்லடா அவகிட்ட, ஆவரேஜ் ஃபிகர் தான். ஆமாண்டா. அது எப்பரா நேத்து வரைக்கும் என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்தா? டேய் சும்மா ராணி, கேக்கல ரிவீட் அடிப்பான்டா. சீ, அவளும் அவளோட மூஞ்சும் அந்த திருட்டு மூஞ்சி திருநாய் கூடவே தெரியுதுடா. ஏ மச்சான், முதல்ல உட்கார்றா. டேய், அவளோடதெல்லாம் மல்லிகை பூல செஞ்சதுடா. மல்லிகை பூவா? எப்படிரா? அடிங்க சொல்றத கேளுடா. மல்லிகை பூவு ராத்திரி அழகா மணமணத்து கிடக்கும்டா. காலையில ஆச்சுன்னா வாடி போய் நாத்தடிச்சு கிடக்கும். சப்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. இல்லடா, இன்னொரு தடவை எந்த பொண்ணாவது பசங்க வழிக்கு வந்தாங்கன்னா தலை தெறிக்க ஓட விடுவேன்டா. டேய் மாமா, அவனுங்களை தலை தெறிக்க வர்றேன்ட்டு இவன் கவுந்துட்டானேடா. முந்தியெல்லாம் எப்படி இருப்பான்டா அவன்? டேய் அர்ஜுன், இந்த லைன் என்னன்னு புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுறா. டேய் அர்ஜுன். ஏய் ஏய், நம்ம பேட்ச்ல எல்லாரும் வந்துட்டாங்கடா. எல்லாரும் வந்துட்டோம், ஆனா பாபு எங்க போனாம? டேய் அர்ஜுன். யோ 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 யா. எவ்வளவு அழகா இருக்கா. இவன் மட்டும் என் வாழ்க்கை துணையா கிடைச்சா. அப்பா செம்ம இருக்காடா. என்னடா இது, அட்மிஷன் ஃபார்ம்ல இவ்ளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஐடி ஃபார்ம். ஓ, இவளும் நம்ம பிரான்ச் தானா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்குறீங்களா? என்னது, காலேஜ் வரீங்களா, பென்லாம் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? என்னடா மச்சான் இது, பொண்ணுங்கள இப்படிதானா? டூ மச்சா இருக்குடா. தானடா குடு. ஓ, தேங்க் யூ. அப்ப நம்ம ஃபார்ம் எதை வச்சுடா ஃபில் அப் பண்ணுவ? இந்த மாதிரி கேவலமா சிரிக்காதடா. ஏய் ஏய் டேய் ஏய் அர்ஜுன், அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்துட்டேன். அப்ப எந்த முட்டாள், அட்மிஷன் ஃபார்ம் ஒன்னு தான் ஃபில் பண்ணனும், ரெண்டு இல்ல. சாக்லேட் வாங்கி தரேன், மூடிட்டு வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பென். தேங்க் யூ. ஐ அம் ஸ்வப்னா. ஹாய், ஐ அம் பாலு फ्रॉम பாளையங்கோட்டை. சரி, நீங்க எல்லாம் ஒரே பேட்சா? வேணும்னா நீ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் ஆகிறது இருக்கட்டும், முதல்ல கிளாஸுக்கு வாங்க. வாங்க. ஹே கீதா, டிராஃப்டர் வாங்க போலாமா? சாரி டி, ஏற்கனவே என் பாய் ஃப்ரெண்ட் கூட வரதா சொல்லிட்டேன். அதோ அங்க அர்ஜுன் இருக்கான் பாரு, அவன் கிட்ட கேளு. பை. டேய் மச்சி, காலேஜ்ல செம்ம ஃபிகருங்களா இருக்காங்கடா. ஒருத்தியாவது நம்ம மடக்கி ஆகணும்டா. ஏய் என்னடா, டிராஃப்ட் வாங்குறதுக்கு போலாம்டா. ஹலோ, அதெல்லாம் முடியாதுப்பா. சின்ன வயசு ஃப்ரெண்டு நாங்க. எதை வாங்குறதா இருந்தாலும் நாங்க 2 பேர் சேர்ந்து தான் வாங்குவோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த கடவுளாலையும் பிரிக்க முடியாது. ஏய் அர்ஜுன், ஃப்ரீயா இருந்தேனா டிராஃப்டர் வாங்க போலாமா? நாங்க கூட ஒரு நிமிஷம் கீழே இறங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் இப்படி வாடா. என்ன விஷயம்டா? சொல்றா. வாடா சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னா, டென்ஷன் பண்ணாம சொல்லி தொலைடா. வாட்ஸ்அப் நான் போலாம். ஓகே, தேங்க் யூ. டேய் நம்பிக்கை துரோகி. Good morning. Good morning, ma'am. So, open your drawing sheets.
டிராயிங் டீச்சர் சூப்பரா இருக்காடா. செம்ம கட்டையா இருக்கா? என்ன பிரதாப், என்ன ப்ராப்ளம்? ஷீட் மொத்தமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டிரா பண்ணு. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம். ஓ, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா? சரி சரி, நானே ஸ்டார்ட் என்ன பண்றேன். மேடம்? இன்ஜின். இது என்னன்னு தெரியுதா? தெரியாது மேம். சர்க்கிள். சரி, இது என்னன்னு தெரியுதா? இன்னொரு சர்க்கிள். இல்ல, சென்டர். எத்தனை சர்க்கிள் இருந்தாலும் ஒரே சென்டர் தான் இருக்கும், தெரியுமா? ஓகே ஓகே மேம். அப்பா, உலகமே தெரியுது. ஏய் திருடா, என்ன பாக்குற? சாரி மேம். சாரி எதுக்கு? நீ பாத்துட்டு இருந்தது இந்த சென்டர் தானே? நோ நோ நோ. எஸ் மேம். இது என்னன்னு உனக்கு நிச்சயம் தெரிஞ்சதா ஆமா இருக்கும். மேடம். ஸ்ட்ரைட் லைன். அப்பா, சூப்பர். இந்த ஸ்ட்ரைட் லைனை சென்டர்ல சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம் மேம், சேர்த்துடலாம். மாமா, போ. இன்னும் ஃப்ரெஷர்ஸ் வராங்கடா. எங்கடா? ஏய் நீ போ, நீ போ. டேய் இப்ப பாருடா. ஹலோ, இங்க வா, இங்க வா வா வா. ஏண்டா சீனியர்ஸ்க்கு விஷ் பண்ண தெரியாதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அட மாமா, இவன் குட் மார்னிங் சொல்ல தான் வந்திருக்கான். ஹலோ, குட் மார்னிங் சொல்றது அப்படி கிடையாதுமா, ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஹலோ, இங்க வாமா. நீ கிளம்ப. ஏ ஏ உன் பேர் என்ன பாப்பா? ஸ்வப்னா சார். பேரும் நல்லா இருக்கு, உன் பர்ஃபியூமும் நல்லா இருக்கு. உன் பேர் என்னடா? அர்ஜுன் சார். இங்க வாடா. இங்க பாரு அர்ஜுன், காலேஜுக்கு வந்தமா, கிளாஸை கவனிச்சமா, வீட்டுக்கு போனமா தான் இருக்கணும். நீ போய் நல்லா கிளாஸ்ல படி. போ போ போ. சொப்னா நீ இரு. அடே என் பிபி ஏத்தாதடா, போடா. டேய் போடா போடா போடா. என்ன பாய் ஃப்ரெண்டா? நோ சார், ஜஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன சொப்னா இது ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல. நீ ஒண்ணு பண்ணு, பாவாடை தாவணி கட்டிட்டு வா. பாவாடை தாவணியா? பாவாடை தாவணி. ஓகே Okay, sir. ஓகேவா? நீ போ. மச்சான், கலக்குறடா. ஆமாண்டா, எதுக்கோ கனவு காணும் போது யூஸ் பண்ண கிட்டார மறுபடியும் வாசிக்கணும்னு தோணுதுடா. என்ன மாமா, இன்னைக்கு சர்க்கஸ்ல மாதிரி கலகலன்னு இருக்கியே? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு சொப்னா கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன். டேய் மச்சான், உன் ஆள் வந்துட்டாடா. तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम तुझे देखा तो ये जाना सनम. டேய் நீங்களா போங்கடா. சொப்னா, तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम अब यहाँ से कहाँ जाए हम तेरी बाहों में मर जाए. என்ன சார் இங்க படுத்து கிடக்குறீங்க? படுத்து கிடக்கல, பிராக்டிஸ். பிராக்டிஸா? உனக்கு தெரியாதுல, இந்த காலேஜ்ல எப்பவுமே லாங் ஜம்ப்ல ஃபர்ஸ்ட் நான் தான். சரி அது போகட்டும், ஈவினிங் வந்து நீ என்ன பாரு. இப்ப போ. அம்மா. மச்சான் மச்சான், என்னடா ஆச்சு? ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு அபூர்வ சக்தி என்ன உதைச்சிட்டு போயிடுச்சுடா. அட நீ ஒண்ணு, அந்த அர்ஜுன் தட ஒரு தள்ளி விட்டா. டேய் அந்த அர்ஜுன் பையனை முதல்ல கேண்டீனுக்கு கூட்டிட்டு வாங்க. டேய் கேண்டீன் அந்த பக்கம் இல்லடா, இந்த பக்கம் இருக்கு. போங்கடா. போங்கடா.
உள்ள போடா. சார் சார், சார், please, சார், சார், தெரியாம friend பண்ணிட்டேன் தப்பு தான் சார், சார், விட்டுருங்க சார், please, சார், சார், மன்னிக்கிறதுக்கு சார், அவனுக்கு please, சின்ன சார், தப்பு please, பண்ணல. சார், இன்னைக்கு சார், அவன் சார், காலி, please, போ. சார். எங்க பாஸ் வராரு பாரு. வாங்க பாஸ். ஜாக்கிரதை. சார் டோரை கொஞ்சம் திறந்து வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ போக்கிரி படத்துல வர விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா? டேய், மரியாதையா என் காலை புடிச்சுக்கிட்டு மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கத்து. அப்படி இல்லைன்னா வெளியில எங்க ஆளுங்களோட கோவத்தை பார்த்தல, அவனுங்க மட்டும் உள்ள வந்தானுங்கன்னா உன்னை அப்படியே நசுக்கி எடுத்துருவானுங்க. சார் பாத்ரூம் போயிட்டு வரேன் சார். டேய், நம்ம ஆளு உள்ள போனோம்னா இவங்களுக்குலாம் பாத்ரூம் அடிச்சு பாத்தியாடா? ஏய் போங்கடா போங்கடா, எங்க போயிட போறீங்க? ஐயோ ஐயோ. டேய் உள்ள நம்ம ஆளு அவ்வளவுதான். ஆமா ஆமா. நோ வேமா, டிட்டி பாபுவோட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3. என்னடா ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறீங்க? இப்படி ரவுண்ட் அப் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. இந்த கன்ஃபியூஷன்ல நான் எங்க அடிப்பேனா? அம்மா டேய் அங்க அடிக்காதீங்கடா, டேய் வலிக்குதுடா. வாடா வாடா. அம்மா அப்பா. நீங்க போங்கடா. நீ இனிமே எங்க பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. மீறி வந்த ட்ரீட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். அறிவு இருக்கிறவ எவனாவது வருவானா? என்னடா எல்லா வேலையும் முடிஞ்சுதா? பாத்ரூம் ஃப்ரீயா போனீங்களா? முடிஞ்சது சார். அம்மா வாங்க சார். வா. என்ன மச்சான், அவனை உள்ள வச்சு தோய்ச்சிட்ட போல இருக்க. ஒரே அழுகதாண்டா. மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டே இருக்கா. அர்ஜுன், சப்னா காலேஜ்ல தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. சப்னா, சப்னா. I love you, Arjun. ஏய். டேய் பிரதாப், ஷிட். என்னடி இதெல்லாம்? நான் காலேஜ்ல ஜாயின் ஆனதுல இருந்து உன்னை தான் காதலிக்கிறேன் அர்ஜுன். இன்னைக்கு பிரதாப் என்கிட்ட. நீ அர்ஜுன் ரொம்ப விரும்புறல? ஆமா. அப்ப கிளாஸ் ரூமுக்கு போவோம், வருவான். ஓகே. புண்ண ச்சே. சார் ஃப்ரீ ஷோ பாருங்க சார். சார் அது ஸ்டாப் இட் யூ ஸ்டூபிட்ஸ். இத காலேஜ் நினைச்சீங்களா இல்ல உங்க பர்சனல் பெட்ரூம் நினைச்சீங்களா? both you are suspended for 1 month. Get lost everybody. Go to your classes. ஸ்வப்னா, உண்மையிலே என்ன நடந்ததுன்னா? கையை எடு. நீதான் என்னோட உயிரை நினைச்சிட்டு இருந்த. என்ன லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணுவியா? அது இல்ல ஸ்வப்னா. I hate you. Cheers. டேய் மாமா, நீ மெர்சல் பண்ணிட்டடா. எதுக்குடா? அந்த அர்ஜுன் பையனை மாட்டி விட்டுட்டு அவங்க லவ்வ பிரேக்கப் பண்ண பாரு. சூப்பரா. அது மட்டும் இல்லாம அந்த சப்னாவை மெல்லமா உன்னோட ட்ராக்குக்கு கொண்டு வந்துட்டியாடா. அப்படி இருந்து என் மனசு ஆறலடா. அவனை ஒவ்வொரு விஷயத்திலையும் காலை வாரணும். காலேஜில் நான் தான் கிங்கா இருக்கணும்.
என்னம்மா பாய் ஃப்ரெண்டு கூட சேட்டிங்கா? இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மீட்டிங். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வேகன்சி வந்திருக்கு, அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ஹைதராபாத்ல ஜாபா? அவன் கேட்ற போறான். என்ன இது இங்க ஜாபுக்கு கேட்டுச்சு? மேடம் ஜாபுக்கு எதுவும் அப்ளை பண்ணிருக்காங்களா என்ன? உன் காது நல்லா ஷார்ப்பா இருக்குடா. என்னக்கா உண்மையாவா? என்னடா, நான் வேலைக்கு போக கூடாதா? எனக்கு பிடிக்கல. எனக்கும் இஷ்டம் இல்ல. ஏன் சித்தப்பா இப்படி சொல்றீங்க? சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றது என்னோட ட்ரீம். வேணும்னா 1 இயருக்கு வேலை பார்த்துட்டு விட்டுறேன். ப்ளீஸ் சித்தப்பா, ப்ளீஸ். போயிட்டு போதுரா, 1 இயர் மட்டும் தானே, ஒத்துக்குவோண்டா. ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டல, நடக்கட்டும். ஏய் மாமா, புது ஃபிகர் மாமா. இவன் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்க கூடாதா? ஏ பொண்ணே, இங்க வா. என்ன சீனியர்ஸா? மாமா, பாப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. ஆமா செல்லம். எங்க ஆளுக்கு கிஸ்ஸ கொடுத்துட்டு கிளாஸுக்கு போ. ஒன்லி கிஸ் மட்டும் தானா? அப்ப கிஸ் கொடுக்க ரெடியா? யா. இங்க இருக்கியா? என்னடி சீனியர்ஸுக்கு பயப்பட மாட்டியா? பாய்ஸ்க்கு பயப்படணுமே தவிர பாய் ஃப்ரெண்டுக்கு கிடையாதுல்ல. என்னது ஒன்னும் புரியலையே. ஐ லவ் யூ. என்ன சௌந்தர்யா, எதுல டவுட்? சார், எனக்கு சி லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ப்ரோகிராமிங் சுத்தமா புரிய மாட்டேங்குது. எப்படியாவது நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வர வர இங்க விக்கிற கடலை ரொம்ப தீயுதுல. ஏண்டி, உனக்கு சி லாங்குவேஜ் வரலனா டியூஷனுக்கு போகணும். 4th இயர்லயே சி லாங்குவேஜ் எங்கடி? ஐயோ. இங்க பார் சௌந்தர்யா, சி லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, எந்த சப்ஜெக்ட்ல டவுட்டா இருந்தாலும் நீ என்கிட்டயே கேளு. சீ, கையெடு. இன்னொரு வாட்டி கைய மேல போட்டா கைய உடைச்சிருவேன். எல்லாருக்கும் பொறாம. இத காலேஜ் நினைச்சியா இல்ல பார்க்னு நினைச்சியா? நல்லா எரியுது போல இருக்கு. கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சரியான லோ கிளாஸ் பீப்பிள் மாதிரி நடந்துக்கறேன். யாரு, நானா? இங்க பார் சௌந்தர்யா, காலேஜ்ல நிறைய பேர் இன்ட்ரோ ஆவாங்க. அவங்கள நல்லவங்க கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கோ, சரியா? அப்படி பண்ணி தான் 7 ஜென்மமும் நாசமா போச்சு. ஆம்பளைங்கள அப்படி தாண்டி, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் அப்படியே இறுக்கி பிடிச்சுக்குவானுங்க. பொண்ணுங்க செல்போன் மாதிரி, ஆம்பளைங்க டுயல் சிம் மாதிரி, பசங்க செல் டவர் மாதிரி. எத்தனை பேருக்கு வேணாலும் சிக்னல் கொடுப்பாங்க, எத்தனை பேர் கூட வேணாலும் கனெக்ஷன் வச்சுக்குவாங்க. Thank you sir. It's okay சௌந்தர்யா. உங்க நம்பர் 9000075547. பாத்தேடி நம்பர் கொடுத்துட்டு இருக்கான். கேர்ஃபுல் சௌந்தர்யா. எது பண்ணாலும் அந்த அர்ஜுன் பையன் உனக்கு பிளஸ்ஸா மாத்திக்கிறான்டா. பாத்தியா, அதுக்குள்ள நெட்வொர்க் கனெக்ட் கொடுத்துட்டான். ஓகே பை. பை. செத்தடாய் பாவகிட்ட. ஓ, என்ன என்னாச்சுக்கா? அதுக்குள்ள முறை வச்சு கூப்பிடுற பாத்தியா? அக்கா என்னடி அக்கா? நீ அர்ஜுனுக்கு கால் பண்றதோ இல்ல அர்ஜுன் உனக்கு கால் பண்றதோ எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சிம் கார்டை உடைச்சிருவேன். போடி. ஸ்வப்னா, உங்கிட்ட ஒண்ணு கேப்பேன், கோவப்படக்கூடாது. சொல்லுடி. அர்ஜுன் மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு பேச வேண்டியதானடி? அவன் தான் தப்பு பண்ணா, நான் எந்த தப்பு பண்ணல. அவன் இன்னொரு பொண்ணு கூட சுத்தும் போது உனக்கு கோவம் வருதுல்ல? ஆமா. அப்படின்னா கன்ஃபார்ம். என்னடி கன்ஃபார்ம்? என்ன? நீ லவ் பண்றது கன்ஃபார்ம். இல்ல. லவ் பண்ற பண்ணல.
நம்ம என்ன பண்ணாலும் அர்ஜுன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறான்டா. ஏய் மச்சான், நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்டா. சொல்லுடா. நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோடா. அந்த அர்ஜுன் பையனை ஜெயிக்கணும் சொல்லி நீ ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிட்டே இருக்க. அந்த தப்பு உன்னது. அவன் என்னமோ உன்னை முட்டாளாக்கிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா. முதல்ல அவளை ரேப் பண்ண. ஆட்டோமேட்டிக்கா அந்த அர்ஜுனை நீ ஜெயிச்சா மாதிரி தான். செம்ம ஐடியா கொடுத்தா. எதுக்கு மச்சான் அவன் அடிக்கிற? என்ன வேஸ்ட் ஃபில்லன்னு சொல்றான். நாளைக்கு காலேஜ்ல முதல் வேலையா ஸ்வப்னாவை லேபுக்கு தூக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாளையோட அந்த அர்ஜுனோட லவ் சாப்டர் க்ளோஸ். ஏண்டா காலேஜுக்கு போகலையா? கிளம்புற சித்தப்பா. எந்திரிச்சதே லேட்டு. உட்காந்துட்டு என்னடா பண்ற? சீக்கிரமா கிளம்பி போ. அர்ஜுன், நான் போயிட்டு வரேன்டா. ஓகேக்கா. நான் போறேன்னு உனக்கு கவலையே இல்லையா? எதுக்குக்கா கவலை? நீ என்ன கல்யாணம் முடிச்சு அத்தை வீட்டுக்கு போறியா இல்ல அமெரிக்காவுக்கு போறியா? அம்மாடி, தம்பி கிட்ட பேசுறதுனா போன்ல கூட பேசிக்கலாம்டா. அங்க பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுடா. சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்க சித்தப்பா. சே ஒரு டைமிங் சென்ஸ் இல்ல. சொப்னா, ஒர்க் ஷாப்ல அர்ஜுனும் பிரதாப்பும் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு இவ சோலி முடிஞ்சது. அர்ஜுன், 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 அர்ஜுன்! இங்க அர்ஜுன் எங்க? அர்ஜுன் தான் உனக்கு பிடிக்காதுல்ல? அது இல்ல பிரதாப். ஸ்டாப் இட். என்ன பார்த்தா எதானாலும் கேட்டு போற பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உன்னை கொன்னா இல்லடி, உன்னை ரேப் பண்ற வரைக்கும் என் மனசு ஆறாது. போடி. இப்ப எங்கடி ஓடுவ? விட மாட்டேன். யார் மேல கை வைக்கிற? இவன் என் ஃப்ரெண்டுடா. சொப்னா நெல்லு. சொப்னா தயவு செஞ்சு நெல்லு வந்துட்டு ஒரு உண்மை சொல்லணும். அன்னைக்கு உண்மையா நடந்தது என்னன்னா, பொண்ணுங்க மனசோட விளையாடாத. சாரிடா அர்ஜுன். எதுக்குடா சாரி? நீ மாறிட்டல, அதுவே எனக்கு போதும்.
யாருக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் எதிரியாக முடியாதுடா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னால தானே உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு. நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன்டா. சொப்னா, ஸ்டூபிட். நான் பேசாம இருந்தா நீயும் பேச மாட்டியா? பசங்க சொல்ற பேச்ச பொண்ணுங்க எந்த காலத்துல தாண்டி கேட்டிருக்கீங்க? இப்ப கேக்குறேன். இன்னைக்கு உங்க அக்காவோட பர்த்டே, மறந்து போயிட்டியா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடி, இன்னைக்கு நைட் கால் பண்றேன். ஹாப்பி பர்த்டே அக்கா. Thank you டா. யாரா அது அக்கா போன்ல? சித்தப்பா, இன்னைக்கு அக்கா பர்த்டே. அம்மாடி, நான் தான்டா சித்தப்பா பேசுறேன். நல்லா இருக்கியா? சித்தப்பா ஹாப்பி சொல்லுங்க. பர்த்டே டு யூ நீங்க மா. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நாங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம்மா. நீ எங்க நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. அக்கா, அங்க என்ன விசேஷம்? ஆபீஸ்ல லேட் ஆயிடுச்சுடா. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்க்கா. சொல்லுடா. ஐ மிஸ் யூ அக்கா. நான் வேணா வந்துட்டுமா? பரவாயில்லக்கா, நீங்க பாத்து போங்க. பாய், நம்மளுக்கேட்ட வெப்பன்ஸ் கொடுத்ததுக்கு நிம்மில்க்கு தேங்க்ஸ் பாய். தேங்க்ஸ். डील खत्म हो गया. Cheers. Cheers. இந்த விக்ரம் பாய் ஒரு தடவை இறங்கிட்டானா எந்த சரக்கா இருந்தாலும் அதை ருசி பார்க்காம விட மாட்டான். Cheers. பாய், நானும் அவரும் கேட்டது. ஏய், கூட்டிட்டு வாங்கடா. ஏய் வாடி. என்ன விடுங்க. வாடின்றல வாடி. என்ன விடுங்க. ஏய் பொண்ணே, அடம் பிடிக்காம எங்க கூட துபாய்க்கு வந்துறியா? நல்ல நாட்டு சரக்கு, நல்ல சரக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாதான் இருக்கறா. என்ன விடுங்க. ஏய் வா. என்ன விடுங்கறல. ஏய் புடி. ஏய் எங்க ஓடுற? ஏய், எங்கடி ஓடுற? பாய், பாய், என்ன பண்றீங்க? என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. ஏய், தூக்கிட்டு போங்கடா இவள. நகரத்தில் நடுமையத்தில் கற்பழிப்பு, ஆண்களின் காம இச்சைக்கு பலியானார் அர்ச்சனா. இதை பற்றி காவல்துறையினர் என்ன சொல்கிறார் என்று கவனிக்கலாம். இது ஒரு கேங் ரேப். சுமார் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நடந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிச்சு சீக்கிரமாவே நாங்க கொலையாளி பிடிச்சிருவோம். அம்மா, அம்மாடி அர்ச்சனா, அம்மாடி அர்ச்சனா,
டேய் அர்ஜுன் வாடா டேய் சித்தப்பா என்னாச்சு என்னாச்சு சித்தப்பா அர்ஜுனா பாரு அக்காவா சித்தப்பா அக்கா சித்தப்பா ஐயோ அர்ஜுனா நம்மளோட போய்டாடா அம்மா கேங் ரேப் பண்ணவங்க யாருன்னு தெரியாதுன்னு போலீஸ் சொல்றாங்க. இன் கேஸ் தெரிய வரும்போது அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் சார்? அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சாத்தியம் இருந்தா தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படும். அர்ஜுன் எப்படிப்பா இருக்க சித்தப்பா அழாதப்பா அழாத அமைதியா இரு அழாதடா என்னடா இதெல்லாம் ஆமா சித்தப்பா இதெல்லாம் நாங்க தான் பண்றோம் தப்பு செய்யறவங்கள தண்டிக்கிறதுக்கு தான் சிஸ்டம் இருக்குடா சிஸ்டம் ஸ்கூல்லயும் சிலபஸ்லயும் மாறிக்கிட்டே இருக்கு சித்தப்பா ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த சித்தப்பாவால தாங்க முடியாதுடா சிஸ்டம் மாறணும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சித்தப்பா ஆனா சிஸ்டம் மாறணும்னா எவனா ஒருத்தன் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் முட்டாள்தனமா பேசாத அர்ஜுன். அந்த விக்ரம் பாய் கொல்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இட்ஸ் டூ டேஞ்சர். இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு இன்னொருத்தங்களுக்கு நடக்கும். ஒருவேளை போலீஸ் உங்களை புடிச்சிட்டாங்கன்னா அந்த விக்ரம் பாயை கொல்ற வரைக்கும் நான் மாட்ட மாட்டேன் சித்தப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, அலெக்சாண்டர் சாரை பார்க்கணும். நீங்க திஸ் இஸ் சுப்பிரமணியம். நீங்க சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் சார். விக்ரம் பாய் ஆளுங்க கொலைகளை பத்தின எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். லாஸ்ட் இயர் கேங் ரேப்புக்கு பலியான பொண்ணு சார். அதை பண்ணது வேற யாரும் இல்ல சார், விக்ரம் பாய் அண்ட் பேட்ச். நம்ம டிபார்ட்மெண்ட் அதை பண்ணது யாருன்னு தெரியாம கேஸுக்கு இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் விக்ரம் பாய் கேங்ல எல்லாருமே செத்துறாங்க சார். இப்ப அர்ஜுனோட மெயின் டார்கெட் ஒருத்தர் மட்டும் தான், விக்ரம் பாய். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் சார். இமிடியேட்லி அரெஸ்ட் ஹிம். சட்டத்தையும் நியாயத்தையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம எதுக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட் எதுக்கு? கோ அஹெட். எஸ் சார். கான்ஸ்டபிள் டோரை தரங்க. சர்ச். சார், அர்ஜுன் மிஸ் ஆயிட்டான் சார். சர்ச் எவ்ரிவேர். எந்த செக் போஸ்டையும் விட்டுறாதீங்க. எப்படி பார்த்தாலும் அர்ஜுன் சிட்டியை விட்டு வெளியில போயிருக்கவே முடியாது. ஓகே சார். ஹலோ அர்ஜுன், கம் ஆன், ஸ்பீக் அவுட். டென்ஷன் ஆகாதீங்க சார். எங்க அக்காவை கொண்டு அந்த விக்ரம் பாயை கொன்னுட்டு உங்ககிட்ட நானே சரண்டர் ஆகுறேன். இங்க பாரு அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா என்கிட்ட கொடு. நான் உனக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்குறேன். தண்டனை வாங்கி தர செக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தா அந்த செக்ஷன்ஸ் பிரிச்சு மேயறதுக்கு லாயர்ஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. ஒருவேளை அந்த லாயருக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவன் என்ன சார் பண்ணுவான்? அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவங்களும் இப்படிதான் பண்ணுவாங்களா? நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா சட்டத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் நம்ம கையில எடுத்துக்க கூடாது சார். 66 வருஷ சுதந்திரம், 130 கோடி மக்கள், அவங்களுக்காக எழுதப்பட்ட அரசியல் சட்டத்துல இந்த மாதிரி வெறி நாய்களுக்கும் பேல் கொடுக்கலான்னு எழுதப்பட்டிருக்கே. ஹேட்ஸ் ஆஃப் சார். சல்யூட் மை டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. முட்டாள்தனமா பேசாத அர்ஜுன். நீ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். நீயும் உனக்கு உதவி செய்யற உன்னோட நண்பர்களும் சரணடைஞ்சிருங்க. உங்களுக்கு தண்டனை கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். டேய், ரொம்ப நேரம் பேசினா ட்ரேஸ் பண்ணிடுவாங்கடா. ஹலோ 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 சார், கட் ஆயிடுச்சு சார். கட் ஆகல, அவனே கட் பண்ணிட்டான். ஹலோ, விக்ரம் பாய் பேசுற. அர்ஜுனுக்கு கால் பண்ணியாமே. என்ன விஷயம் சொல்லு. பேச மாட்ட போல இருக்கு. நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட, அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்னடா வேடிக்கையா இருக்கா? நிறுத்துடா. நீ டேன்னு கூப்பிட்டா வந்து பதில் சொல்றதுக்கு நான் என்ன உன் கூட்டத்தில் இருக்கிற கூலி படம் நினைச்சிட்டியா? போலீஸ்ரா. ஏய், சாவு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கடா. அடேய், நீ என்னடா கொல்றது? டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் ஆகும் போதே மென்டலி ஃபிக்ஸ் ஆயிடுவோம்டா. எனி டைம் சாவறதுக்குனாலும் கொல்றதுக்குனாலும் ரெடின்னு. ஏதோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணி அமைதியா இருக்கும். இல்லனா ஒவ்வொரு போலீஸ்காரனும் தீவிரவாதியை விட டேஞ்சரானவங்கடா. ஏய் ஏய், உனக்கு ஒரு ஃபோர்காஸ்டிங் நியூஸ் சொல்லட்டுமா? அவங்க வந்து உன்னை சுனாமியில அமுக்கிறதுக்கு முன்னாடி சரணடைஞ்சிரு. ஏன்னா உன்னோட ஆவேசத்துக்கு முன்னாடி அவங்களோட லட்சியம் பெருசுடா. டேய் பாய், தேடுங்கடா அந்த பொண்ணுங்கள. சரிங்க பாய். அர்ஜுன், அர்ஜுன்,
அர்ஜுன் அர்ஜுன் ஃபைல் கொண்டு வந்துட்டியா? ம். உன்னை பத்தி போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சிட்டி முழுக்க உன்னை பிடிக்கிறதுக்காக போலீஸ் பேட்ரோல் இருக்கு. அந்த விஷயம் எனக்கும் தெரியும். இது உங்க அக்காவை விக்ரம் பாய் கடத்தினதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ். நீ ஒண்ணு பண்ணு, இதை எப்படியாச்சும் அலெக்சாண்டரோட பார்வைக்கு கொண்டு போயிடு. ஓகே. ஹேய் அர்ஜுன், டேய் ஏன்டா லேட்டு? அந்த விக்ரம் பாய இன்னைக்கு எப்படியாவது கொன்னுடணும்டா. அவனை கொல்றது நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்ல அர்ஜுன். முதல்ல அவனோட வீக்னஸ்ல அடிக்கணும். அது சரி, அவன் வீக்னஸ் என்ன? அவனோட கேடு கெட்ட தம்பி. தம்பியா? ஆமா, அவன் தம்பியே தான். அவனை கிட்னாப் பண்ணி அவனுக்கு மைனஸ் பாயிண்ட்டையும் நமக்கு பிளஸ் பாயிண்ட்டையும் சேர்த்துக்க போறோம். இன்னைக்கு சாயங்காலம் அவன் இந்தியாவுக்கு வரான். சீக்கிரட்டா ஒரு இடத்துல பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அங்கிருந்து தான் அவனை எப்படியாவது நம்ம தூக்கி ஆகணும். இதுதான் நமக்கு கரெக்டான சான்ஸ். நான் வாழும் ஊரு போரூரே, நான் கவுட்டு நீ வந்து ஆடி பாரு. அழகுக்கு நான் புது சார்மினாரு, அட கண்ணி கண்ணி கவ கண்ணி என் பேரு. நாகமணி நாகமணி நான் ஸ்டாப் லவ்வரு, நான் ஸ்டாப் லவ்வரு. என் செல்போனில் சிக்னல் விட்டு காதலிப்பது எவரு, காதலிப்பது எவரு. நாகமணி நாகமணி நான் ஸ்டாப் லவ்வரு, செல்போனில் சிக்னல் விட்டு காதலிப்பது எவரு. நான் வாழும் ஊரு போரூரே, நான் கவுட்டு நீ வந்து ஆடி பாரு. அழகுக்கு நான் புது சார்மினாரு, அட கண்ணி கண்ணி கம கண்ணி என் பேரு. சொல்லி தாக்கு மடங்காத சிக்ஸ் பேக் மங்காத்தா ஆட்டம் போட ஆட வரியா. ஆடாம அல்டா பாக்கு, அடங்காம பெட்டா பாக்கு. நீ தாய மச்ச கண்ணி நெஞ்சோடு நீ தாக்கு. அட என்ன மேல தொட்டு பேச நான் தாரேன் நம்பரு. ஏடா கூட பண்ணணுமா என் கூட வந்துரு. அவத்தெல்லாம் வந்துராது, நான் பொண்ணு மேஜரு. ஆயக்கலை படம் சொல்லும் நான் தானே டீச்சரு. அடியே பெண்ணே நான் வர்க்க ரேஞ்சரு, அருகே வந்தாலே ஆயிருமே டேஞ்சரு. இளமை தான் இருக்க, இளமை தான் இருக்க, இளமை தான் இருக்க அடு என்னோடு. நாகமணி நாகமணி நான் ஸ்டாப் லவ்வரு, என் செல்போனில் சிக்னல் விட்டு காதலிப்பது எவரு, காதலிப்பது எவரு. நான் வாழும் ஊரு போரூரே, நான் கவுட்டு நீ வந்து ஆடி பாரு. அழகுக்கு நான் புது சார்மினாரே, அட கண்ணி கண்ணி கம கண்ணி என் பேரு. வந்த காமதேனு டாக்டர், என் மூச்சு மேல பட்டா போதும் 3 மாசம் கிளியர். நான் சூப்பரான சீனு காட்டும் இன்டர்நேஷனல் தியேட்டர். நான் இல்லைன்னாக்கா மூடி கிடக்கும் தியேட்டரோட கவுண்டரு. சூப்பர் மேட்டர் நீ ரொமான்டிக்கா காட்டுற, ஆஃபர் தான் கொடுத்து ஐயோ எம்மா தாக்குற. பாடா படுத்துறியே, பாடா படுத்துறியே, பாடா படுத்துறியே பாரு இப்போது. நாகமணி நாகமணி நான் ஸ்டாப் லவ்வரு, என் செல்போனில் சிக்னல் விட்டு காதலிப்பது எவரு, காதலிப்பது எவரு. நான் வாழும் ஊரு போரூரே, நான் கவுட்டு நீ வந்து ஆடி பாரு. அழகுக்கு நான் புது சார்மினாரு, அட கண்ணி கண்ணி கம கண்ணி என் பேரு. கால் பண்றா உன் அண்ணனுக்கு.
ஹலோ டேய் அர்ஜுன் என்னாச்சு? டேய் சொப்னாவையும் அஞ்சலியும் கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. இவனை இங்கே கொன்னுடலாம். இவனை கொல்றது யூஸே இல்ல. வா போடா, கூட்டிட்டு போலாம். இவனாடா நம்ம ஆளுங்களை கொன்னது? ஆமா பாய், இவன் தான் பாய் கொன்னா. ரஷீத் எங்கடா? முதல்ல சப்னா எங்கடா? கூட்டிட்டு வாங்கடா அவளுங்கள. இதோட உன் தம்பி. ஏய், மரியாதையா என் தம்பியை விட்டுற. இல்ல ஏய் போடா. தம்பி என்னடா கேட்ட உடனே அனுப்பி விட்ட? இப்ப இவளுங்களை கொன்னுடுற. உன்னை கொன்னுடுவேன் மென்டலி ஃபிக்ஸ் ஆனதுனால தான் அவனை விட்டுட்டோம். நீ கொன்ன சாவறதுக்கு நான் ஒண்ணு வீதி ரவுடி இல்லடா. ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத் எல்லா ஸ்டேட்ஸையும் ஷேக் பண்ற. பாய் விக்ரம் பாய். விக்ரம் பாயோ அவங்க பாட்டனோ இன்னைக்கு சாக வேண்டியதுதான்டா. எழுதி வச்சுக்கோ உன் ஆளுங்கள. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா உன் கண்ணு முன்னாடியே கொல்றேன்டா. போட்டு தள்ளுங்கடா. உங்க அக்காவை கொன்னதுனால நீ வந்த. உன்னை கொன்ன எவன்டா வருவான்? டேய் டுகுலு, கூட இருந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்கியா? உன்ன பிரதாப், அர்ஜுன், இந்த நாட்டுல சட்டங்களும் நீதிமன்றங்களும் எவ்வளவோ இருந்தாலும் அதோட அடிப்படை நோக்கம் என்னவோ ஒண்ணுதான். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்தியால 70 விழுக்காடு இளைஞர்கள் தான் இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா சரித்திரத்தையே மாத்த முடியும். அதாவது புது சரித்திரத்தையே உருவாக்க முடியும். தப்பு செஞ்சவங்க சட்டத்துல இருந்து வேணா தப்பிக்கலாம், நீதி தேவதையோட கண்களை வேணா கட்டலாம். ஆனா இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இவங்களுக்கு வந்திருக்கிற இந்த எண்ணம் எல்லாருக்குமே வரணும். நம்ம பாரத நாடு உலக அரங்கில எப்பவும் உயர்ந்த இடத்துல தான் இருக்கணும். மேரா பாரத் மகான்.